ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா விளாக்ஸ். இன்றைக்கி வந்து முஸ்லீம் ஸ்டைல் தக்கடி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துலாமா? தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிச்செடி, பச்சை மிளகாய், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட், ஆயில், சில்லித்தூள், மல்லித்தூள், குழம்பு மசாலாத்தூள். நான் அந்த டைம் வந்து பீஃப் எலும்பில் வச்சு தான் தக்கடி செய்ய போகிறேன். நீங்கள் வந்து மட்டன்லையும் செய்யலாம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது பண்ணிக்கோங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அடுப்பில் தான் பண்ண போகிறேன். அடுப்பில் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கடாய் வச்சுக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி வந்து தக்காளி வந்து பீஃப் எலும்பில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் மட்டன்லையும் செய்யலாம். மட்டன்லையும் செய்யும்போது டிஃப்ரெண்ட் வந்து டேஸ்ட் கொஞ்சம் மாறும். பீஃப் எலும்பு கொஞ்சம் டேஸ்ட் மாறும். ரெண்டுக்குமே வேறு வேறு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நல்லாவே எண்ணெயில் வந்து வதங்கட்டும். முஸ்லீம் ஸ்டைல் தக்கடி பார்க்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போகிறேன். நான் வந்து யூஸ்வலாக வந்து குழம்பு மாதிரி ரெடி பண்ணி பச்சரிசி மாவோட இந்த குழம்பு வந்து மிக்ஸ் பண்ணி தான் பால் மாதிரி பிடிப்பேன். நான் எப்பவுமே தக்கடி இந்த மெத்தட் தான் பண்ணுவேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து வேறு மெத்தட்லையும் பண்ணுவாங்க. எனக்கு அதோட இந்த மெத்தடில் பண்ணும் போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் அந்த மெத்தட்லேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன். நெக்ஸ்ட் வந்து தக்காளி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 தக்காளி போல் சேர்த்துருக்கேன். அது கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மல்லிச்செடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து நல்லா மணம் போடுற அளவுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். வந்து வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல வந்து வத்தத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 1 ஸ்பூன் வந்து கரெக்டாகவே வந்துச்சு. 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வாசனை போட்டும் பச்சை வாசனை போன பிறகு அடுத்த இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பீஃப் எலும்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பீஃப் எலும்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீஃப் எலும்பு சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். வந்து எலும்பில் வந்து இந்த மசாலா வந்து பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மசாலா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பச்சரிசி மாவுக்கும் பால் பிடிக்க இந்த தண்ணி ஊற்றி தான் இந்த குழம்பு யூஸ் பண்ணி தான் நம்ம பால் பிடிப்போம். அதனால் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 1 கிளாஸ் போல் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நேரத்தில் வந்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே அடுத்து நான் உங்களுக்கு சொல்லுதேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்து நல்லா இப்படி முறக்கூடி நல்லா வருது. தரன்னு இப்படி நல்லாவே கொதிக்கணும். கொதித்த பிறகு வந்து நம்ம வந்து குழம்பு மட்டும் நம்ம எடுத்துக்கோங்க. வெறும் குழம்பு மட்டும் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். குழம்பு மட்டும் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்குது குழம்பு, நல்லா கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எலும்பு சேர்க்கறனால வந்து நம்ம குழம்பு மட்டும் போதும். இது ப்ரானில் செய்யும் போது வந்து நம்ம ப்ரானும் எடுத்து இல்லை குழம்போடு மிக்ஸ் பண்ணி உருண்டைக்கு வரும். நான் வந்து எலும்பு மட்டும்னால வெறும் குழம்பு மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து 1க்கு 2 அப்படி வெட்டி வச்சுக்கோங்க. பச்சரிசி மாவில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து பச்சரிசி மாவு வந்து ஒரு அரைப்படி போல் வச்சுருக்கேன். அதாவது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக. அதாவது மல்லிச்செடி, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பச்சரிசி மாவு வந்து வீட்டிலே தான் ரெடி பண்ணுவேன். அது வந்து இடியாப்பு வீடியோட லிங்க் இருக்குது, தேவையான செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
குழம்பு நல்லாவே கொதிச்சிட்ருக்கு, காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் வந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோமா, குழம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பச்சரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டு உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மாவு வரணுன்ட்டு. இப்போ காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஒரு பால் பிடிக்கிற அளவுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வந்து நல்லா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக ஊற்றிடக்கூடாது. இந்த நம்ம வந்து கொலக்கட்டெலாம் வைப்போம்ல அந்த அளவுக்கு வந்து மாவு வச்சுக்கோங்க. நான் வந்து பால் மாதிரி பிடிச்சி போட்டுக்கோங்க. நான் எப்பவுமே பால் மாதிரி தான் பிடிச்சி போடுவேன். அப்போ வந்து நல்லாயிருக்கும். ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்குன்னா பால் மாதிரி தான் நல்லாயிருக்கும். பால் வந்து சின்ன அளவாக இருக்கட்டும் பெருசாகவும் இருக்கட்டும், உங்களுக்கு எந்த விருப்பமும் இருக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு வந்து பால் வந்து ஒன்று ஒன்றா மெதுவாக சேர்த்துக்கோங்க. நான் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மெதுவாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த பாலுக்குள்ளே நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லிச்செடி இருக்கும்போது சின்ன வெங்காயம் வந்து அங்கங்கே சாப்பிடும் கடிப்படும்போது நல்லா டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். பால் வந்து போட்ட பிறகு வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து நல்லா கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா பால் வெந்துட்டானா கத்தியை வந்து உள்ளே குத்தி பாருங்கள். அது ஒட்டாமல் இருந்தால் பால் வெந்துட்டுன்னு அர்த்தம். நான் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப சுவையாக டேஸ்டியாக எம்மியான ட்ரெடிஷ்னல் மெத்தட் தக்கடி ரெடி. நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.